Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன electrical circuits and transducer. ஓகே, அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா connections of வந்து resistance. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா அந்த temperature coefficients of resistance டாபிக் பார்த்தோம் இல்லையா, அது ரிலேட்டடா some problems பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படினா ரிலேட்டடான லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த temperature coefficient of resistance ஓட சம்மோட continuations. ஓகே, so this is the problem for 1.32. இந்த ஃபார்முலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா the field winding of a DC motor has a resistance of 100 ohms at 80 degree என்னது செல்சியஸ். ஓகே, ஸோ ஒரு ஃபீல்டு வைண்டிங்கோட டிசி மோட்டாருடைய ஃபீல்டு வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 100 ஓம். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எத்தனை டெம்பரேச்சரில் எனக்கு 80 டிகிரி செல்சியஸ் அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இஸ் 100 ஓம். அண்ட் வாட் வில் பி இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அட் 25 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன டேட்டா கிவன் கொடுத்துருக்காங்க, the temperature coefficient of the copper is 0.0043 at 0 degree வந்து செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் அப்போ the temperature coefficient of the resistance values also வந்து given எவ்வளவு 0.0043. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ் போகணும். கிவன் டேட்டாஸ் என்னென்ன டேட்டாலாம் கிவன் 100 ohms at 80 degree celsius அப்போ எவ்வளோ 80 degree celsius அப்போ what will be the resistance value is 100 ohm. at 25 degree celsius அப்போ what will be the resistance and the value, so R is equal to N ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. and next என்ன data is given alpha naught. alpha naught is the temperature coefficient of the resistance. okay, alpha naught is equal to 0.0043. okay, so நம்மளுக்கு R1 alpha naught and then the temperature T1 T2 கொடுத்துட்டாங்கன்னா what will be the formula, R1 divided by R2 is equal to 1 plus alpha naught into T1 divided by 1 plus alpha naught into T2. ஸோ நம்ம கொடுத்துருக்க given datas எல்லாம் இந்த from the formulaவில் போய் நம்ம substitute பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், R2 values வந்து calculate பண்ணணும். ஸோ உங்களுக்கு T1 T2 value தெரியும், R2 தெரியும், இப்போ நம்ம R1 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ R1ன்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ண R1 divided by R2 is equal to 1 plus alpha naught into T1 divided by 1 plus alpha naught into T2. this is the formula. இந்த formula R1 பல என்ன பண்ணுங்க divided by R2 ஓட values வந்து 100 equal to 1 plus alpha naught plus 0.0043 into T1. T1 temperature என்னப்பா 25 degree celsius. ஸோ அந்த வேல்யூவை இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். divided by 1 plus alpha naught 0.0043 into T2. T2 வந்து temperature வேல்யூ எவ்வளவு 80 degree celsius. அதை இங்கே எழுதிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், R1 மட்டும் தான் தேவை. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ R1 into 1 plus 0.0043 into 80 is equal to 100 into 1 plus 0.0043 into 25 கிடைக்கும். இப்போ R1 மட்டும் தேவை அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நம்ம டினாமினேட்டருக்குள்ளே போயிடும். ஸோ 100 into 1 plus 0.0043 into 25 divided by 1 plus 0.0043 into 80. இந்த values எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், calculatorல substitute பண்ணோம் அப்படின்னா finally we can get the answer for R1 is equal to 82.40 என்னது ஓம். ஓகேவா, இப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிடுச்சப்பா. நம்ம கேட்டிருக்காங்கன்னா R1 R2 வேல்யூ, இப்போ R1 கொடுத்துட்டு R2 வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டாஸ்லாம் கிவன் T1 T2 அண்ட் ஆல்ஃபா நாட் இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, R1 வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் வில் பி தி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா, R1 divided by R2 is equal to 1 plus alpha naught into T1 divided by 1 plus alpha naught into T2. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், R1 வேல்யூஸ் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண R1 கண்டுபிடிக்கணும்னா 100 into 1 plus 0.0043 into 25 divided by 1 plus 0.0043 into 80. ஸோ இதை வந்து நம்ம கேல்குலேட்டில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது finally we can get the answer for the resistance R1 equal to 82.40. what will be the resistance ஓட unit is ohm. ஓகே, அதை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதோட நம்ம என்ன ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் உடைய டாபிக் இஸ் ஓவர். அது ரிலேட்டடான சம் ப்ராப்ளம்ஸ் இந்த கான்செப்டில் தான் நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, 4-5 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம். அது ரிலேட்டடாக மட்டும்தான் செமஸ்டரில் உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to discuss about the topic is connections of the resistances. okay, first நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் what will be the basic terms of the DC circuits. DC circuitsல நம்ம ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். what will be the ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, it is a substance which opposes the flow of electric currents in a conductor. ஒரு கடத்தி வழியாக செல்றக்கூடிய கரண்ட்டை எதிர்க்கிற தன்மைக்கு பேர், எதிர்க்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் அது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, அதில் தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்யூட்டில் எப்படி எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம்
ஓகே, அதுதான் அந்த கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்சஸ் கேன் பி கனெக்டட் இன் தி ஃபாலோயிங் 3 ways. ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்யூட்டில் 3 விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். வாட் வில் பி தி 3 types? சீரிஸ் கனெக்ஷன், parallel connection and series as well as the parallel connection. What is series connection? Series connection என்ன? The resistance, when the resistance are connected in series means ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே எத்தனை ரெசிஸ்டன்ஸ்னாலும் எடுத்துக்கோ, இப்போ 3 ரெசிஸ்டன்ஸோ 4 ரெசிஸ்டன்ஸ் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்டட் இன் சீரிஸ். சீரிஸ்னால் தமிழ் என்ன, தொடர்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு சர்க்யூட்டில் தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த சர்க்யூட்க்கு பேர் தான் என்னது, ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் சர்க்யூட். அது பேரலல் கனெக்ஷன். பேரலல்னா என்னென்னா பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுனா 1 by 1 நம்ம கனெக்ட் பண்ணுறது, அடுத்தடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுறது. அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் என்னது பேரலல் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் as அந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ் அந்த சர்க்யூட். அண்ட் சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த சர்க்யூட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் காம்பினேஷன் ஆஃப் சீரிஸ் as well as the என்னது பேரலல் கனெக்ஷன். அந்த சர்க்யூட்டில் சில ரெசிஸ்டன்ஸ்கள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கும். அந்த தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸுடன் சில ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட் இஸ் கால்ட் as சீரிஸ் பேரலல் வந்து கனெக்ஷன்ஸ் ஆஃப் வந்து ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டோடைய எக்ஸ்பிரஷன் எப்படி டெரைவ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், தட் இஸ் கால்ட் as சீரிஸ் வந்து சர்க்யூட். ஸோ திஸ் இஸ் வந்து கனெக்ஷன் டயக்ராம் ஃபார் வந்து சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட். இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன்ப்பா, 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். என்னது R1, R2, R3. இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்லையும் நான் என்ன பண்ணுறேன், 1 by அடுத்தடுத்து கனெக்ட், அதான் தொடர்ச்சியாக. ஓகே, சீரிஸாக நான் என்ன பண்ணுறேன், 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது வாட் வில் பி த வோல்டேஜ் வேல்யூ, வாட் வில் பி த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூ எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன்றிற்கும் மேற்பட்ட மின்தடைகளை இந்த படத்தில் காட்டில வர இணைக்கும் முறை தான் தொடர் இணைப்பு என்று பெயர். இந்த சர்க்யூட்டில் கேபிட்டல் V அப்படின்னு சொல்லி ஒரு டினோட் பண்ணியிருக்காங்களே, தட் இஸ் நத்திங் பட் என்னது, சப்ளை வோல்டேஜ். அண்ட் கேபிட்டல் I இஸ் நத்திங் பட் கரண்ட் த்ரூ த சர்க்யூட். ஒரு சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கேபிட்டல் Iன்னு சொல்லுவாங்க. சர்க்யூட்டுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ் வந்து கேபிட்டல் V அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்குல்லப்பா, இந்த R1 ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் இஸ் V1, R2 ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் இஸ் V2, R3 வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் இஸ் V3. அதான் இங்கே V1 இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் R1. அது நமக்கு என்ன ஃபார்முலா, I into R1. இது வந்து by using Ohm's law we can able to write the equations for voltage is equal to I into R. So V1 அப்படின்ற வோல்டேஜுக்கு அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டர் ட்ராப் அப்படின்னா R1 is equal to I into R1. V2 அப்படின்னா அந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டர் R2 is equal to I into R2. And V3 is nothing but the voltage drop across the resistance R3 is equal to I into another R3. Okay, so the resistance are connected in series means the series circuit la enna va irukum appadina the current will be same, edu vendu say different ah irukum, voltage to be different. The resistance are connected in series ah irundhuchu, ஒரு resistance என்ன பண்ற ஒரு சர்க்யூட் ல சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது அது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாகவும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அண்ட் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ண அது வழியாகவும் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஏன்னா அந்த சர்க்யூட் வந்து சீரிஸாக இருக்கும்போது சீரிஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணும்போது அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து சேம், பட் வாட் வில் பி தி டிஃப்ரெண்ட் அப்படின்னா the voltage to be வந்து டிஃப்ரெண்ட். அதாவது சீரிஸ் சர்க்யூட்டில் எல்லா மின்தடைகளிலும் செல்லும் கரண்ட் ஆனது ஒரே அளவாக இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் வெவ்வேறாக இருக்கும். இதுதான் ஞாபகம். ஒன்று ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஃபார் வந்து அனதர் வந்து சர்க்யூட். ஓகே, இப்போ சீரிஸ் ரெசிஸ்டர் சர்க்யூட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ சீரிஸ் சர்க்யூட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் வியின் அளவானது ஒவ்வொரு மின்தடையிலும் ஏற்படும் வோல்டேஜ் ட்ராப்புகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த சப்ளை வோல்டேஜ் கேபிட்டல் V is equal to V1 plus V2 plus V3. ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜோட சம் வந்து இஸ் ஈக்குவல் டு தி சப்ளை வோல்டேஜ். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸை எப்படி எக்ஸ்பிரஷனில் எழுதியிருக்காங்க அப்படின்னா V is equal to V1 plus V2 plus V3. Okay, by using Ohm's law V1 is equal to எப்படி அதெல்லாம் I into R1. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் நான் என்ன பண்ணுறேன், V1 இடத்துக்கு பதிலாக I into R1, V2க்கு பதிலாக I into R2, V3க்கு பதிலாக I into R3. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ V is equal to I into R1 plus I into R2 plus I into R3. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் எத்தனை காமன் டேர்ம் இருக்குப்பா, I is the common term. ஸோ அதை காமனாக வெளில எடுத்துட்டிங்க
அப்படின்னா என்ன இருக்கும், இல்லை ப்ராக்கெட்ஸில் R1 + R2 + R3. ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு V இருக்குது, ரைட் சைடில் I × R1 + R2 + R3 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐயை கீழே டிவைடட் கீழே கொண்டு வந்துட்டோம்னா CV / I is equal to R1 + R2 + R3 பை அப்படியே உங்களுக்கு ஓம்ஸ்ல தெரியும். ஓம்ஸ்லான V is equal to I × R. அப்போ R is equal to V/I. ஸோ இந்த V/Iக்கு பல நான் என்ன பண்ணிக்கிறேன், Rன்ற வேல்யூவை நான் என்னது சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட். ஒரு சர்க்யூட்டோடைய மொத்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆர்க்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சீரியஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா ரெசிஸ்டரையும் நீங்கள் சம் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலி we can get the answer for the total resistance of the circuit when the circuits are connected in series அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ R is equal to R1 + R2 + another R3. ஸோ திஸ் இஸ் another series resistance அந்த சர்க்யூட், அதோடைய எக்ஸ்பிரஷன். நல்லா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சர்க்யூட்டில் நான் என்ன பண்ணுறேன், சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது அந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வில் பி சேம். வாட் வில் பி தி டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ் டு பி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கேபிட்டல் B மொத்த சப்ளை வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கும் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப்பை நான் என்ன பண்ணுறேன், சம் பண்ணுறேன். ஸோ V is equal to V1 + V2 + வந்து V3. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், பை யூசிங் ஓம்ஸ்லா என்ன பண்ணுறீங்க, V1 பல I × R1, V2 பல I × R2, V3 பல I × R3 அப்படி நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலி we can get the answer for R is equal to R1 + R2 + another R3. So this is another expression for the total value of the resistance and the resistance are contained in the series and the circuits. Okay, but next with the heading is parallel connections of the resistance. Parallel connections na இப்படி தான் இருக்கும், 1 by 1 கனெக்ட் பண்ணி, அது வந்து தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ரெசிஸ்டன்ஸை. parallel connection அப்படின்னா 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன், 1 by 1 கனெக்ட் பண்ணேன், R1 R2 and R3. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இஸ் I1 I2 I3. ஸோ இது வழியாக டோட்டல் ஆஃப் கரண்ட் இஸ் கேபிட்டல் I, இது வந்து டோட்டல் வழியாக ஆஃப் வந்து வோல்டேஜ் இஸ் V. So V is the supply voltage and I is the total current flowing through the circuit. And I1 the resistors across உள்ள I வந்து சீரிஸ் கனெக்ஷனில் கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பேரலல் கனெக்ஷனில் எது சேமாக இருக்கும், வோல்டேஜ் சேமாக இருக்கும், பட் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கரண்ட் டு பி வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ என்ன பண்ண, டோட்டல் வேல்யூ ஆஃப் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கும் அக்ராஸ் உள்ள கரண்ட்டை நம்ம சம் பண்ணணும். ஓகேவா, ஸோ I is equal to I1 + I2 + another I3. ஓகே, ஸோ I1 னா என்ன அப்படின்னா கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் என்னது R1. கரண்ட் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் R1க்கு வாட் வில் தி ஃபார்முலா, V / R1 and I2 is equal to கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் R2. R2 is equal to V / R2 and I3 கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் R3. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, V / R3. ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, parallel கனெக்ஷனில் எல்லா மின்தடைகளிலும் உள்ள வோல்டேஜ் ஆனது சமமாக இருக்கும். ஆனால் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு மின்தடையின் வழியே செல்லும் கரண்டின் அளவு அதன் மதிப்பை பொறுத்து அது மாறுபடும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிரஷனில் நான் என்ன பண்ணுறேன், டெரைவ் பண்ணுறேன். ஸோ I is equal to I1 + I2 + another I3, that is the equation number another 1. So the I1 pala V/R1 and I2 pala V/R2, I3 க்கு pala V/R3 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி V is the common term நான் வெளில எடுத்துட்டா உள்ள என்ன ஒரு 1/R1 + 1/R2 + 1/R3. இங்கே I இருக்குது லெஃப்ட் சைடில், இங்கே ரைட் சைடில் V இருக்குது. ஸோ I / V is equal to 1/R1 + 1/R2 + 1/R3. I/V அப்படின்னா வாட்ஸ் த ஃபார்முலா, 1/R. So 1/R is equal to 1/R1 + 1/R2 + 1/R3. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், LCM எடுக்கிறேன். கீழே டினாமினேட்டரில் என்னப்பா இருக்குது, R1 R2 R3. ஸோ நான் இதை கீழே டினாமினேட்டரில் வந்து R1 R3 R3 எடுத்துட்டேன்னா இந்த இதில் என்ன இருக்குது, R1 டேர்ம் இருக்குது, எந்த 2 டேர்ம் இல்லை, R2 R3. ஸோ அதை மட்டும் நான் மேலே ஊறி மல்டிப்ளை பண்ணால் போதும். இதெல்லாமே உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ R2 R3 ப்ளஸ் அடுத்து இங்கே R2 டேர்ம்ஸ் இருக்குது, எந்த 2 டேர்ம் இல்லை, R1 R3 இல்லை. ஸோ அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே R3 இருக்குது, என்ன டேர்ம்ஸ் இல்லை, R1 R2 இல்லை. ஸோ R1 R2வால் நம்ம என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, R2 R3 ப்ளஸ் R3 R1 ப்ளஸ் R1 என்னது R2 டிவைடட் பை R1 R2 R3. ஸோ கேபிட்டல் R அப்படின்னு தேவை. இது 1/Rோட வேல்யூ தான் இது. நம்மளுக்கு கேபிட்டல் R மட்டும் தேவை அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸ் போட்டுரும், தலைகீழாக போட்டோம்னா கீழே இருக்க நியூமரேட்டில் உள்ளதெல்லாம் டினாமினேட்டில் வந்துடும், டினாமினேட்டில் உள்ளதெல்லாம் நம்ம என்னமே நியூமரேட்டில் வந்துடும். ஸோ R1 R2 R3 டிவைட் பை R1 R2 ப்ளஸ் R2 R3 ப்ளஸ் R3 வந்து R1. ஸோ இந்த கேபிட்டல் R அப்படின்றது என்ன அப்படின்னா parallel சர்க்யூட்டின் மொத்த மின்தடையினுடைய அளவாகும். So when the resistance are contained in the parallel means what will be the total resistance value for the circuit is R is equal to R1 R2 R3 divided by
R1 R2 plus R2 R3 plus R3 வந்து R1. So this is the expression for வந்து total value of the resistance when the resistance are under contained in parallel. Okay, so இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா first resistance-னா என்ன? It is a substance, it opposes the flow of and the current in another conductor. Okay, ஒரு conductor வழியாக செல்லக்கூடிய கரண்ட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கேபிட்டல் ஆர் அப்படின்ற எழுத்தால் என்ன பண்ணுறது டினோட் பண்ணுறோம். வாட் வில் பி த யூனிட் ஃபார் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸோட யூனிட்ஸ் வந்து ஓம். அதில் நிறைய கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்னென்ன விதமாகலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்யூட்டில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். தேர் வில் பி 3 ways ஆஃப் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டென்ட் இன் அந்த சர்க்யூட். என்னென்ன வேஸ்? சீரிஸ் கனெக்ஷன், parallel connection, as in the series parallel and the connection. What is the series connection அப்படின்னா என்ன பண்ணுறேன் கொடுத்துருக்க எல்லா நம்ம n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டரையும் ஒரு சர்க்யூட்டில் தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டுக்கு பேர் தான் என்னது சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னது சர்க்யூட். when the resistance are contained in series means what will be the same? current சேமாக இருக்கும். what will be the different? voltage to be என்னது different. அப்போ what will be the supplied voltage? total value of the voltage V is equal to V1 plus V2 plus V3 by applying Ohm's law. Ohm's law நல்லாவே உங்களுக்கு தெரியும். என்ன இருக்கும் Ohm's law நம்ம என்ன படிச்சோம்? at constant temperature என்ன பண்ணுறோம்? the current flowing through the conductor is directly proportional to the voltage difference between the two ends of the another conductor. that is nothing but என்னது ஒரு மாறாத வெப்பநிலையில் ஒரு கடத்தின் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவானது அக்கடத்தின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில். that is nothing but என்னது Ohm's law. so V is equal to I into another R. so இந்த V1 இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? I into R1. R1 resistors across the voltage drop is V1 and R2 is nothing but the voltage drop across the another R2 resistance V2 is equal to I into the R2. ஸோ இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணுற இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இதில் எது காமன் டேர்மாக இருக்குது? I is the காமன் டேர்ம். ஸோ வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்னப்பா வரும்? R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் அந்த R3. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு V இருக்குது, ரைட் சைடில் I இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்? கீழே இறக்குறேன். நான் V டிவைட் பை ஐயாக மாறிடும். ஸோ V by I is equal to R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் அந்த R3. ஸோ உங்களுக்கு as per the Ohm's law படி V by I is equal to என்னப்பா எக்ஸ்பிரஷன் R. ஸோ கேபிட்டல் R is equal to R1 plus R2 plus another RC. So this is in the last expression for when the resistance are contained in the series. when the resistance வந்து series கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கொடுத்துருக்க சர்க்யூட்டில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் நீங்கள் என்ன பண்ணிடணும்? சம் பண்ணிடணும். அதே இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சர்க்யூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா எது சேமாக இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் டு பி சேம் பட் கரண்ட் வில் பி நது டிஃபரெண்ட். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பிரஷனில் டெரைவ் பண்ணும்போது வாட் இஸ் ஃபைனல் எக்ஸ்பிரஷன்? R is equal to R1 R2 R3 divided by R1 R2 plus R2 R3 plus R3 R1. இங்கே நான் 3 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதே நீங்கள் வந்து 2 ரெசிஸ்டர் மட்டும் அப்படின்னா தேர்ட் இந்த R3ன்ற டேர்ம் மட்டும் கிடையாது. R1 R2 divided by R1 R2 plus R2 R1 அது மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம். ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புட் ஹெட்டிங் இஸ் சீரிஸ் பேரலல் சர்க்யூட். சீரிஸ் பேரலல் சர்க்யூட்னா என்னப்பா? இப்போ அந்த சர்க்யூட்டில் சீரிஸ் கனெக்ஷனும் போத் காம்பினேஷன் ஆஃப் சீரிஸ் ஆஸ் வெல் அஸ் தி பேரலல் கனெக்ஷன் ஆஃப் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த சர்க்யூட்டில் சீரிஸ் கனெக்ஷனும் பேரலல் கனெக்ஷனும் இணைந்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சீரிஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்க்யூட். ஓகே, ஒரு சர்க்யூட்டில் சில ரெசிஸ்டர்ஸ்களை பேரலாக இணைத்து ஒரு 2 ரெசிஸ்டரை நான் என்ன பண்ணுறேன்? இப்போ இந்த 30 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் எடுத்துக்கோங்க. இந்த சம்மில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா 30 ஓம் அண்ட் எக்ஸ் ஓம் இருக்கு இல்லையா? அந்த ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் எப்படிப்பா கனெக்ட் பண்ணிக்காங்க? பேரலாக என்ன 1 by 1 கனெக்ட் பண்ணேன். 1 by 1 கனெக்ஷன் அப்படின்னா அது என்னது? பேரலல் கனெக்ஷன். ஸோ இந்த 2 ரெசிஸ்டரையும் நான் என்ன பண்ணுறேன்? பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். பேரலாக கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இஸ் I2. இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இஸ் I3. ஓகேவா? ஸோ இந்த 2 ரெசிஸ்டரையும் நான் என்ன பண்ணுறேன்? பேரலாக கனெக்ட் பண்ணி அத்துடன் இந்த பேரலாக கனெக்ட் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸுடன் சில ரெசிஸ்டர்களை சீரியஸாக இணைத்து ஏற்படும் காம்பினேஷன் சர்க்யூட்டுக்கு சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் என்று வந்து பெயர். ஸோ இதோட நான் என்ன பண்ணுறேன்? இன்னொரு ரெசிஸ்டரையும் நான் என்ன பண்ணுறேன்? சீரிஸாக கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்யூட் வந்து நான் ஃப்ரேம் பண்ணுறேன் க்ளோஸ் லூப்பில். ஸோ அந்த சர்க்யூட் இஸ் கால்ட் as வந்து சீரிஸ் பேரலல் எனது கனெக்ஷன். சர்க்யூட்டில் சில ரெசிஸ்டர்களை பேரலாகவும் அத்துடன் சில ரெசிஸ்டர்களை எனது சீரிஸாகவும் இணைத்து உருவாக்கப்படும் ஒரு காம்பினேஷன் சர்க்யூட்டுக்கு பேர் தான் எனது சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் என்று எனது பெயர். ஸோ திட் இஸ் எனது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சீரிஸ் பேரலல் எனது சர்க்யூட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதில் எப்படிலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்யூட்டில் நம்ம கனெக்ட் பண்ணலாம், வாட் வில் பி த 3 ways அந்த சீரிஸ் கனெக்ஷன், parallel connection and series as well as in the parallel resistance and this circuit நம்ம பார்த்துருக்கோம். சீரிஸ் கனெக்ஷன் ஆஃப் வந்து
ரெசிஸ்டர் சர்க்கியூட் அப்படின்னா என்ன இருக்கும், இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 3 ரெசிஸ்டர்ஸை சீரியஸாக நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணி வாட் வில் பி த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, வாட் வில் பி த வோல்டேஜ் அண்ட் வாட் வில் பி தி கரண்ட். கரண்ட் வந்து சேமாக இருக்கும், வோல்டேஜ் டு பி டிஃப்ரெண்ட் ஃபார் இந்த சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட். அண்ட் லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் இந்த சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் இஸ் R is equal to R1 plus R2 plus வந்து R3. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட் வில் பி த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதில் என்ன சேமாக இருக்கும், கரண்ட் வோல்டேஜ் டு பி சேம், கரண்ட் டு பி வந்து டிஃப்ரெண்ட். ஸோ கேபிட்டல் R is equal to R1 R2 R3 divided by R1 R2 plus R2 R3 plus R3 and R1 பார்த்தாச்சு. series parallel resistance circuit என்னன்னா, இந்த circuit is contains both a combination of series as well as the parallel connection of the resistances. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டில் சில ரெசிஸ்டர்ஸை நான் என்ன பண்ணுறேன், பேரலாக கனெக்ட் பண்ணி அந்த பேரலாக கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸோட சில ரெசிஸ்டரை சீரீஸாகவும் கனெக்ட் பண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட்டுக்கு பேர், ஒரு கம்பைன்டு சர்க்கியூட்டுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா சீரிஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்க்கியூட்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் வந்து வெறும் கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்றதை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டை வச்சு அது ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட டெரிவேஷன்ஸ்லாம் எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் செஞ்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.